الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனுடைய இறை இல்லத்தில் அவன் மீது கடமையாக்கிய இந்த மகரிவனுடைய தொழுகை தொழுதுவிட்டு அவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நம்மெல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இனத்திற்கும் செயலுக்குமான பரிபூர்ணமான கூலி வளரபு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக என்ற பிரார்த்தனை செய்தவனாக இந்த வகுப்பை ஆரம்பிக்கின்றேன். தொடர்ச்சியாக உம்தத்துல் அஹ்காம் என்கின்ற ஹதீஸ் புத்தகத்தின் வாயிலாக மார்க்க சட்ட விளக்கங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகளின் ஒளியிலே பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் தொழுகை பற்றியான பாடத்தினுடைய ஒரு முன்னுரையாக தொழுகையினுடைய அவசியத்தை குறித்து, அதனுடைய சட்டத்திட்டங்களின் மேலோட்டமான சில கருத்துக்களை குறித்தும் நாம் பேசியிருந்தோம். அடுத்து இன்றைய தினம் ஆசிரியர் தலைப்பிட்டிருப்பது பாபுல் மவாகீத், நேரங்களை பற்றியான பாடம். நேரங்களை பற்றியான பாடம். இப்போ தொழுகைக்கென்று சில குறிப்பிட்ட நேரங்கள் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் போது, இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதன், முஃமின்கள் மீது இந்த தொழுகையானது குறிப்பிட்ட நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்கிறான். அப்ப இந்த தொழுகைகள் ஒவ்வொன்றும் நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை. அதை ஒவ்வொன்றையும் அந்த நேரத்திலே நாம் நிறைவேற்றி விட வேண்டும். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது. இப்ப காலாகாலமாக முஸ்லீம்கள் ஒரு குறிப்பிட்ட நேரங்களில தங்களுடைய ஐவேளை தொழுகையை நிறைவேற்றி வராங்க. அதை சுருக்கமான முறையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காண்கிறான். அகிமி ஸலாத லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைலி வல் குர்ஆனில் ஃபஜர். அல்லாஹ் தஆலா சொல்றான், அகிமி ஸலா, நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்கள். எப்பிலிருந்து? மின் துலூகி ஷம்ஸ், சூரியனானது அதனுடைய உச்சியிலிருந்து சாய தொடங்கும் போதிலிருந்து, இலா கஸகில் லைல், இரவானது முழுமையாக மூடி அது கருமையாக ஆகும் வரைக்கும், வ குர்ஆனல் ஃபஜர், ஃபஜருடைய நேரத்துல செய்யப்படுகின்ற அந்த தொழுகை. இந்த சந்தர்ப்பங்கள்லாம் நீங்க தொழுகை நிலைநாட்டுகள்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூடலாக சொல்லிவிட்டான் தொழுகையினுடைய நேரங்களை. சூரியன் மறையதிலிருந்து ஆரம்பிக்குது தொழுகையினுடைய நேரம். இரவனுடைய கடைசி பகுதி, இரவனுடைய கடைசி பகுதி, அதாவது இரவனுடைய மத்திய பகுதி, இரவனுடைய நடுநிசி நேரம், அது வரைக்கும் கடமையான தொழுகையினுடைய நேரம். சூரியன் உச்சியிலிருந்து சாய தொடங்கும் போது ஆரம்பிக்கிறது பஹருனுடைய நேரம். பஹருனுடைய நேரம் முடிஞ்சு தொட்டெடுத்து ஆரம்பிக்கிறது அசரனுடைய நேரம். அசரனுடைய நேரமானது சூரியன் அடிவானத்துல மஞ்சள் நிறத்தை காட்சி அளிக்கிற வரைக்கும், அதுல இருந்து சூரியன் மறையிற வரைக்கும் கண்டிப்பான நேரங்கள். அதுல யாராவது ஒரு ஆள் ஒரு ரக்காயத்தை அடைஞ்சிட்டாலும் அவர் அசரனுடைய நேரத்தை அடைந்தவராக கருதப்படுவார். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய சட்டங்கள்லாம் நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம். அடுத்து சூரியன் மறைந்ததுல இருந்து மக்ரிபினுடைய நேரம் ஆரம்பித்து விடுகிறது. அடிவானத்துல அந்த இடத்துல அடிவானத்துல இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிறமும் சிகப்பு நிறமும் கலந்த ஒரு நிறம் மறைந்ததற்கு பிறகு ஆரம்பிக்கிறது மக்ரிபினுடைய இஷாவுடைய நேரம். இஷாவுடைய நேரம் நடுநிசி, இரவனுடைய நடுநிசி வரைக்கும் இருக்கும், நீளு போகிறது. அடுத்து குர்ஆனல் ஃபஜர், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரம் ஃபஜ்ருனுடைய நேரம். அதாவது ஃபஜ்ருல் அடிவானத்துல ஒரு நீளமான ஒரு வெள்ளை நிற கோடுல இருந்து ஆரம்பிக்கிறது ஃபஜ்ருனுடைய நேரம், சூரியன் உதயமாகும் வரை. இப்ப இந்த நேரங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். ஒவ்வொரு நேரத்துல இருக்கக்கூடிய ஹிக்மத்தை நீ எடுத்து பாருங்க. அல்லாஹ் தஆலா இந்த நேரங்களை, குறிப்பிட்ட நேரங்களை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிக்மத் என்ன, இதுக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலாவுடைய நாணம் என்ன அப்படின்னு சிந்திச்சு பார்க்கும்போது அறிஞர்கள் ஒரு 3 விதமான ஹிக்மத்தை சொல்றாங்க. முதலாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகை எல்லாத்தையும் ஒரே நேரத்திலேயே செய்யணும், ஒரே நேரத்திலேயே தொழுகணும் அப்படின்னு சொல்லி கட்டளை போட்டிருந்தான்னு சொன்னா நம்மளால முடிஞ்சிருக்காது. 17 ரக்காஅத்தும் ஒரே சந்தர்ப்பத்தில் நீங்க தொழுகணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருந்தான்னா அது நமக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். 1 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு மேலாக என்ன பண்ணணும், அதற்காக நேரத்தை நம்ம செலவு பண்ணணும். தராவியினுடைய தொழுகையை தொழுகிறோமே, கிட்டத்தட்ட அது 1 மணி நேரம் அது நீரும் போதே நமக்குலாம் ரொம்ப களைப்பா இருக்கு, ரொம்ப சோர்வா இருக்குது. அப்ப மனிதர்கள் சோர்வடையக்கூடாது, களைப்படைந்துடக்கூடாதுன்றதுக்கு அல்லாஹ் தஆலா நேரத்தை பங்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நேரத்தை பங்கிடும் போதும் அந்த நேரமானது மனிதர்களுக்கு ஏற்புடைய நேரமாக வைக்கிறான். காலையில ஃபஜ்ருக்கு பிறகு தூங்கி எழுந்த உடனே அதிகாலையில வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் கூட அந்த நேரத்தை விரும்பக்கூடிய நேரம். காலையிலேயே போய் வேலைக்கு போவாங்க, காலையிலே தன்னுடைய தொழில தொடங்குறவங்க ஃபஜ்ருடைய தொழுகையை அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து விட்டு
போய் திறந்தால் அந்த சந்தர்ப்பத்துல பரக்கத்து இருக்கும். அதே மாதிரி தொஹருடைய நேரம் நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்னு நினைக்கக்கூடிய சந்தர்ப்பம், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சந்தர்ப்பம். ஃபஜ்ருக்கும் லொஹருக்குமான இடைவெளி மிக நீண்ட இடைவெளி. அந்த நேரத்தை முழுக்க முழுக்க அல்லாஹ் தஆலா நமக்காக ஆக்கியிருக்கிறான். நமக்கு வாழ்வாதாரத்தை தேடுறதுக்காக கொடுத்திருக்கிறான். அடுத்து அசரனுடைய நேரம், மதியானம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கு பிறகு திரும்பி நம்ம வியாபாரத்துக்கோ வேலைக்கோ செல்லும் போது அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து விட்டு செல்லக்கூடிய நேரம். அடுத்து வியாபாரத்தை எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம். அதுலயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நினைவு கூர்க்க மக்ரிபுடைய நேரம் வச்சிருக்கிறான். அதற்கு பிறகு இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி, நம்முடைய மரணத்திற்கு முன்னாடி அல்லாஹ் தஆலாவை நினைவு கூறுவதற்காக இஷாவுடைய நேரம் வச்சிருக்கிறான். எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பகுதி பகுதியாக நமக்கு அந்த நேரத்தை பிரிச்சு கொடுக்கறதுல இருந்து அல்லாஹ் தஆலா எப்பவுமே நம்ம இடத்துல தொடர்போடு என்னுடைய அடியான் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புறான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப தொடர்ச்சியாக ஒரே சந்தர்ப்பத்திலே அதையாம எல்லா தொழுகையும் தொழுதுறோம் சொன்னா நம்ம ஒண்ணு கலப்பாரும். ரெண்டாவது, ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த நேரம் மட்டும் இறைவனுக்கு, இந்த நேரம் எல்லாம் இறைவனுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுரும். அப்படி கிடையாது. நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரத்திலும் இறை நினைவோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த நேரங்களை பல விதத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரிச்சு ஒரு நாள் முழுக்க வைத்திருக்கிறார். இப்படி அதுவும் நமக்கு கன்வீனியன்ட்டான டைம்ல, நமக்கு எல்லா சந்தர்ப்பங்களையும் நமக்கு அது ஒரு சௌகரியமான நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையில நமக்கு கொடுத்திருக்கிறான் அப்படின்றது பார்க்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தின் மீது இறக்கப்பட்டு இந்த தொழுகையினுடைய நேரங்களை பிரிச்சு கொடுத்திருக்கிறான். தொழுகையானது அதனுடைய நேரத்திலே நிறைவேற்றப்படக்கூடிய கடமை. தொழுகை என்பது அதனுடைய நேரத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையினுடைய நேரத்தை குறித்து தன்னுடைய ஹதீஸ்கள்ல மிக விளக்கமாக சொல்லி இருக்கிறார். சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகையை மிக உன்னிப்பாக கவனிச்சிருக்கிறார். இந்த தொழுகை மட்டும்தான், மற்ற இந்த நேரம் மட்டும்தான் மற்ற ஷரத்துக்களை காட்டிலும் மிக முக்கியமானது. அதுதான் தொழுகையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பாடம் சுத்தம் சம்பந்தப்பட்ட பாடம். ஒரு ஆள் எப்படி சுத்தம் செய்யணும், எப்படி உது செய்யணும், எப்படி குளிக்கணும், நஜீஸா இருக்கிறதெல்லாம் எப்படி அகற்றணும், இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அப்ப உடல் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தம், இது மூன்றும் தொழுகைக்கு கட்டாயம், நிபந்தனை. இது இல்லைன்னா தொழுக முடியாது. அடுத்தது, தொழுகையில நம்முடைய ஆடைகளை, நம்முடைய அவுரத்துகளை மறைத்திருக்க வேண்டும். ஆண்கள் அப்படின்ற போது தொப்புள்ள இருந்து முட்டிக்கால வரைக்கும், பெண்கள் அப்படின்ற போது முகத்தையும் 2 மணிக்கட்டு வரை இருக்கக்கூடிய கைகளையும் தவிர மற்ற எல்லா பகுதியும் அவர்கள் மறைத்தாக வேண்டும். அவர்கள் காலையும் குதிகாலையும் கூட அவர்கள் என்ன பண்ணும், கண்டிப்பாக முறையில மறைத்தாக வேண்டும். அப்ப அவுரத் என்ன பண்ணும், அவர்கள் மூடிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி கிப்லா திசையை முன்னோக்கணும், நேரம் வர வேண்டும், இன்னும் எண்ணற்ற சுத்தமாக இருக்கணும், இன்னும் எண்ணற்ற நிபந்தனைகள் இருக்கு. தொழுகைக்குள்ள நம்ம நுழைகிறதுக்கு முன்னாடி 9 விதமான நிபந்தனைகளும் பரிபூர்ணமாக இருந்தா மட்டும்தான் நம்மளால தொழுகையில பரிபூர்ணமாக செய்ய முடியும். ஆனா இந்த 9 விதமான நிபந்தனைகள்ல இந்த வக்து இல்லைன்னு சொன்னா, வக்துக்கு முன்னாடி ஒரு ஆள் தொழுதுட்டாரு, அதாவது துஹருடைய வக்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆள் தொழுதுட்டாருன்னா அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அசரனுடைய வக்துக்கு முன்னாடியே ஒரு ஆள் தொழுதுட்டாருன்னு சொன்னா அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. மக்ரிபுடைய வக்து வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஆள் தொழுதுட்டாருன்னு சொன்னா அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. மற்ற நிபந்தனைகளுக்கு சில சந்தர்ப்பங்கள்ல சில விதிவிலக்குகள் இருக்குது. ஆனா இந்த நேரத்துக்கு மட்டும் விதிவிலக்கு கிடையாது. நேரம் வந்து விட்டால் அந்த நேரம் முடிவதற்கு முன்னாடி கண்டிப்பாக தொழுது கொள்ள வேண்டும். அதுக்கு இருக்கக்கூடிய மற்ற நிபந்தனைகள் போனாலும் பரவாயில்ல. உதாரணத்துக்கு, ஒரு ஆள் உது செய்வதற்கு முடியல, அவருக்கு மார்க்கம் சலுகை வழங்குது, என்ன பண்ணும், அவரு உது செய்ய முடியாதவரு தைமம் செய்துக்கலாம். குளிக்கிறதுக்கு முடியல, மார்க்கம் சலுகை வழங்குது, தைமம் செய்துக்கலாம். கிபிலா திசையை முன்னோக்கி நிற்க முடியல, அவருக்கு மார்க்கம் சலுகை வழங்குது, அவர் பிரயாணம் செய்யக்கூடியவராக இருந்தா அவருடைய வாகனம் எந்த திசையை நோக்கி போகுதோ அந்த திசையில என்ன பண்ணிக்கலாம், இருந்துக்கலாம். நின்று கொண்டு வணங்க முடியல, உட்கார்ந்து கொண்டு வணங்கலாம். உட்கார்ந்தும் இருக்க முடியல, அவ படுத்து இருக்கலாம். படுத்தும் இருக்க முடியல, அவர் என்ன பண்ணலாம், கண்களாலேயோ அல்லது உள்ளத்தினாலேயோ அவர் செய்கை செய்து கூட அல்லாஹ்வை தொழுது கொள்ளலாம். இப்படி பலவிதமான சலுகைகள் வழங்கி கொண்டே இருக்குது. இந்த நேரத்தை தவிர நேரம் வந்து விட்டுன்னு சொன்னா அவர் உது செய்யலாட்டியும் பிரச்சனை இல்லை, அவர் குளிக்கலாட்டியும் பிரச்சனை இல்லை, உது செய்யறதுக்கு அவர் தண்ணி கிடைக்கல, அது தைமம் செய்வதற்கு அவருக்கு மண்ணு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக தொழுகையை அவர் நிறைவேற்றி ஆக வேண்டும். நேரம் முடிவதற்கு முன்னாடி கண்டிப்பாக என்ன பண்ணி ஆனவரே தொழுகையை நிறைவேற்றி ஆக வேண்டும். இதற்கு விதிவிலக்கான சில இடங்கள் இருக்கு. 2 தொழுகையை எப்ப நம்ம ஜம்மு பண்ணலாம், எப்ப நம்ம தொழுகையை கசர் பண்ணலாம் அப்படின்றது சில விதிவிலக்கான விஷயங்கள் இருக்கு. மாறாக நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த நேரம் முடியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணி ஆகணும், ஒரு தொழுகையை தொழுதாகணும். துஹருடைய நேரத்துக்கு முன்னாடி துஹருடைய தொழுகை தொழணும். அசரனுடைய நேரம் முடிவதற்கு முன்னாடி அசரனுடைய தொழுகை தொழுதாக வேண்டும். அப்ப நேரம் முடிய போகுது அப்படின்னா அவரிடத்துல தண்ணி இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, தைமம் செய்ய முடியலாட்டியும் பிரச்சனை இல்லை, எப்படியாவது அவர் என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பாக தொழுதாக வேண்டும். அவருக்கு மத்த ஷரத்துகள், மத்த நிபந்தனைகள் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி. இதெல்லாம் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நினைவு கொள்ள நினைக்கிறேன்.
குவாண்டனாமோ அப்படின்னு சொல்லி கியூபால இருக்கக்கூடிய மிகப்பெரிய மிக மோசமான ஒரு டிடென்ஷன் கேம்ப், ஒரு சித்திரவதை கூடம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் குறிப்பாக அவர்கள் மீது தீவிரவாத பட்டம் கட்டி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அந்த இடத்துக்கு கூட்டு போவாங்க. யாரெல்லாம் மார்க்கத்துல பிடிப்போடு இருக்கிறாங்களோ அந்த டிடென்ஷன் கேம்ப் கூட்டிட்டு போய் அன்றாடம் சித்திரவதைப்படுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயில். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து வெளிவந்த ஒரு முஸ்லீம் நபர் ஒரு சம்பவத்தை, அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியை பகிர்ந்துகிறார். என்னன்னா, அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, உடம்பெல்லாம் நிறுவனமாக்கி அவர்களை 2 கைகளையும் 2 கால்களையும் இந்த பிளேன்ல வச்சு கட்டிடுறாங்க. முழுக்க அது மிருகங்கள் மாதிரி கட்டி வச்சிடறாங்க, கண்களை கட்டிடுறாங்க. அவர்களை அந்த இடத்துல இருந்து கியூபாவுக்கு கடத்திட்டு போறாங்க. அப்ப கடத்திட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த மனிதர் சொல்றாரு, திடீர்னு என் பக்கத்துல இருந்து ஒரு ஆள் கூப்பிட்டு கேட்டாரு, அசர் தொழுதுட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எந்த சந்தர்ப்பத்துல? உடம்புல ட்ரெஸ் கிடையாது, கை கட்டி இருக்குது, கால் கட்டி இருக்குது, எந்த நிலைமையில இருக்காருன்னு தெரியல, எந்திரிச்சு டாய்லெட் கூட போயிட்டு வர முடியாது, அந்த மாதிரியான ஒரு மிருகத்தனமா ஒரு நிலைமையில கட்டி வச்சிருக்காங்க. பக்கத்துல இருக்கிற ஆள் கேட்கிறாரு, அசர் தொழுதுட்டீங்களான்னு. இப்ப இவருக்கு ஒரே ஆச்சரியம், இல்ல நான் இன்னும் தொழுகலன்னு. அப்ப தொழுவுங்க அப்படின்னு சொல்றாராம். இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நம்ம தொழுகிறது என்று நான் அவுரத்தை நான் மறைக்கல, நான் உதவும் செய்யல, இப்ப இந்த சந்தர்ப்பத்தை நான் எப்படி தொழுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் இறைவனை நினைவு கூற வேண்டிய இடத்துல கண்டிப்பாக நாம் நினைவு கூறணும், தொழுவுங்கன்னு சொல்றாராம். அந்த சந்தர்ப்பத்துல அவர்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருந்திருந்தா அல்லாஹ்வை நினைவு கூறுவதை பத்தி அவங்க யோசிச்சிருக்காங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடியார்கள் எங்க இருந்தாலுமே அவனுடைய நினைவில் இருந்து அவர்கள் ஒருபோதும் தவறுவது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அடியார்கள் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலுமே அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் அவர்கள் தவறுவது கிடையாது. அவர்களை தான் அல்லாஹ் தஆலா ஆண்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அவர்கள் தான் அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லும் போது ஆண்கள் சொல்லி காமிக்கிறான். ஆண்கள் அவர்களுடைய வியாபாரமும் சரி, அவருடைய குடுக்கல் வாங்கலும் சரி, இறைவனுடைய நினைவிலிருந்து அவர்களை ஒருபோதும் தூரமாக்கி விடாது அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறது. இந்த மாதிரியான ஆண்களை பற்றிதான். அப்ப ஆண்களாக இருக்கக்கூடியவர் கட்டாயம் எல்லா சந்தர்ப்பங்களையும் தொழுதாக வேண்டும். அவர்களுக்கு தொழுகைக்கு லீவே கிடையாது. எல்லா விஷயங்களுக்கு வேணா கவர்மெண்ட் ஹாலிடே இருக்கலாம், எல்லா விஷயத்துக்கு வேணா ஓய்வு இருக்கலாம். தொழுகை என்பதுக்கு மட்டும் லீவும் கிடையாது, ஓய்வும் கிடையாது. தொழுகை எல்லா சந்தர்ப்பத்திலும் நேரம் வந்துருச்சா சரியான முறையில் அந்த நேரத்துல அதை நாம் நிறைவேற்றி ஆக வேண்டும். அப்ப தொழுகையினுடைய நேரத்தை முதலாவது நம்ம சரியான முறையில தெரிந்து கொள்ளணும். அந்த தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றணும்னு சொன்னா தொழுகையினுடைய சட்டத்திட்டங்களை ஒன்றாக நம்ம தெரிந்து கொள்ளும். இன்ஷா அல்லாஹ் எந்த சந்தர்ப்பத்தில் நம்ம இரண்டு தொழுகைகளை சேர்த்து சொல்லலாம், எந்த சந்தர்ப்பத்தில் அதை பிரித்து மட்டும்தான் தொழுகணும், எந்த சந்தர்ப்பத்தில் கசர் 2 தொழுகையை 4ஆக இருக்கக்கூடிய 2ஆக சுருக்கி தொழுகணும், எந்த சந்தர்ப்பத்தில் நேரம் தாண்டினாலும் சில தொழுகைகளை தொழுகிறதுக்கான அனுமதி மார்க்கத்தில் இருக்குது, அதெல்லாம் எந்த சந்தர்ப்பங்கள்ல என்பதை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் வரக்கூடிய நாட்களில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் ஒளியை நாம் பார்ப்போம். வஆஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.